கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரர்களின் கால தியான வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதாக இருக்கிறபடினாலே இந்த நாளை தேவன் தாமே அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். ஜெபவேளாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் ஜெப ஆலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பாணியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்கள் இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசலில் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலனடைந்தது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோட தேவாலயத்துக்கு பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்தவைகளை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. பேதுருவும் யோவானும் ஜெபாலயத்துக்கு போகும் பொழுது, அந்த 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தாயின் வயிற்றிலிருந்தே பிறக்கும் பொழுதே அவருக்கு, அந்த மனுஷனுக்கு நடக்க முடியாத ஒரு நிலைமை, சப்பானியாய் இருக்கிறார். தாயின் வயிற்றிலிருந்தே பிறக்கும் பொழுது அப்படிப்பட்ட நிலைமையில பிறந்த அந்த மனுஷன் அந்த பிச்சை கேட்கும்படி அந்த அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலில் கொண்டு வந்து விடுறதா பார்க்குறோம். அந்த தேவாலயத்தில் வர்றவங்ககிட்ட உதவி கேட்டு அப்படித்தான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அப்படிப்பட்ட மனுஷன் பிறந்ததுலேருந்தே எவ்வளவு ஒரு கஷ்டம், எவ்வளோ ஒரு வேதனை, மற்றவங்க உதவி இல்லாமல் எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, ஓட முடியாது, குதிக்க முடியாது. பிறந்ததுலேருந்தே எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அந்த மனிதன் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம மனசுக்கு ரொம்ப வேதனையாக கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட மனிதன் தேவாலயத்தில் இருக்கும் பொழுது தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் வரும் பொழுது அவங்களிடத்தில் அந்த மனுஷன், சப்பானியாக இருக்கிற மனுஷன் பிச்சை கேட்குறாரு. இவங்க ஏதாவது உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பிச்சை கேட்குறத நம்ம பார்க்குறோம். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்போது பேதுரு யோவானும் அவங்கள 4ஆம் வசனத்தில் பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். இந்த சப்பானியாக இருக்கிற மனுஷன் பேதுருக்கிட்டையும் யோவானுக்கிட்டையும் பிச்சை கேட்குறாங்க. அதே பேதுருவு அந்த சப்பானியாக இருக்கிற மனுஷனை நோக்கி பார்க்குறாரு, உற்று பார்க்குறாரு. இந்த மனுஷனுடைய நிலைமையை பார்க்குறாரு, இவருக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறத நோக்கி பார்க்குறாரு, உற்று பார்க்குறாரு. பார்த்து நம்ம ஏதாவது உதவி செய்யணுங்கிற அந்த
விருப்பம் அந்த பேதுருவிட்ட இருந்தது. அதனால் உற்று பார்த்து இவருக்கு சுகம் கொடுக்க வேணும், சுகம் கொடுத்தா தான் எழுந்து நடக்க முடியும்னு சொல்லி பேதுருவை நினச்சி சொல்கிறாரு. அப்போது அந்த சப்பானியாக இருக்கிற மனுஷன் இவங்க இடத்துல ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவங்கள நோக்கி பார்க்குறாரு. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தருகிறேன். நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, அப்போ எங்களிடத்துல பொண்ணு வெள்ளி இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தர்றேன்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை, நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே, ஆண்டவருடைய நாமத்தை சொன்ன உடனே அற்புதம் நடக்குது. வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலனடைந்தது. ஆண்டவர் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்துல அற்புதம் நடக்குது, அந்த இடத்துல விடுதலை கிடைக்குது, அந்த இடத்துல சுகம் கிடைக்குது. ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக தூக்கி விட்ட உடனே, ஆண்டவருடைய நாமத்தை சொன்ன உடனே அவங்களுக்கு பலன் கிடச்சி, நல்லா சுகம் கிடச்சி, எந்திரிச்சு நடக்க முடியாத மனுஷன் குதித்து நடக்கிறத நம்ம பார்க்குறோம். 8ஆம் வசனத்தில் அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவரோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். உடனே அந்த நடக்க முடியாத மனுஷன் குதிச்சு நிற்கிறத, நடக்கிறத, ஓடுறத, தேவாலயத்தில் ஓடி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய மனிதனாக இருக்கிறார். அப்படியாக இன்றைக்கு நிறைய பேர் இப்படி சுகம் கிடைக்கிது. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அப்படியாக இந்த சப்பானியாக இருந்த மனிதனுக்கு அப்படி ஒரு விடுதலை கிடைக்கிது, அப்படிப்பட்ட சுகம் கிடைக்கிது. உடனே தேவாலயத்தில் போய் ஓடி ஆண்டவரை துதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு அந்த ஜப ஆலயத்தில் துதிக்கிறத, ஆடுறத, நடக்கிறத ஜனங்கள் மற்றவங்க பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவன் சப்பானியாக இருந்தான், நடக்க முடியாத மனுஷன் இப்போ நடக்கிறான், குதிக்கிறான், தேவனை துதிக்கிறானே அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய நிலைமையில் அங்கே அற்புத ஆண்டவர் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்தவர்களை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அந்த சப்பானியாக இருந்த மனுஷன் செய்கிறத பார்த்து, நடக்கிறத பார்த்து, குதிக்கிறத பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சப்பானியாக இருந்த மனிதன் சுகம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போகலை, வேறு எங்கேயும் போகல, தேவாலயத்துக்குள்ளே போய் தேவனை துதிக்கிறத, தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, பேதுருவை கூட, யோவான் கூட பின்னாடி போகக்கூடிய மனுஷனாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு ஆண்டவர் பிள்ளைங்க அப்படியாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்ம வாழ வேண்டும். பெண்களாக இருக்கிற தெய்வ பிள்ளைகள் அப்படியாக இப்படிப்பட்ட கஷ்டத்தில் உள்ள மக்களை விடுதலை கொடுக்க, பிசாசின் கட்டிலிருந்து இப்படி பலவீனமாக இருக்கவங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தை அந்த இடத்துல நம்ம சுவிசேஷமாக அறிவித்து அவங்களையும் தேவாலயத்துக்கு கொண்டு வந்து அவங்களையும் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு இந்த பேதுருவை போல இயேசுனுடைய வல்லமுள்ள நாமத்தை நம்ம சுவிசேஷமாக அறிவித்து இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவருடைய வழியில் வழிநடத்த தேவனுடைய பிள்ளைகள் நம்ம உற்சாகமாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட வாஞ்சியை நம்ம ஊழியத்தை சோர்ந்து போகாமல் நம்ம செய்யணும். அப்படியே ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.